Hey guys, welcome back. POCO fans எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா POCO உடைய அடுத்த மாடல் வந்து கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போறாங்க. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்ச்லயே வந்து லான்ச் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. அது என்ன மாடல்னு பார்த்தீங்கன்னா POCO X3 PROன்னு வந்து சொல்லியிருக்காங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் POCO X3 வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது நிறைய பேர் வந்து வாங்கியிருந்தாங்க. நல்ல ஒரு ஹிட்டான ஒரு மாடலும் கூட. என்னதான் ஒரு சின்ன பக்ஸோ இல்லை சின்ன ப்ராப்ளம் இருந்தாலுமே ஓவராலாக ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு கேமிங் மொபைலாக இருந்தது. அது ஒரு 15,000 to 18,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான ஒரு மாடலாக இருந்தது. அது நல்ல ஒரு சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த மாடலான POCO X3 PRO வந்து எப்போ லான்ச் ஆகும்னு சொல்லி நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது இப்போ முடிய போகுது. மார்ச்சில் லான்ச் பண்ண போகிறதா வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. POCO பொறுத்த வரைக்கும் ஒரு ஷார்ட் பீரியடில் நல்லாவே ஒரு செம்ம ரீச்னு சொல்லலாம். POCOவில் வந்து POCO M2 வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் POCO M2 Pro வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் POCO X2, அப்புறம் அதுக்கு அடுத்த மாடலான POCO X3, இப்போ POCO X3 Pro வந்து லான்ச் பண்ண போறாங்க. ஸோ POCO பிராண்ட்னாலே கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இருக்கும், அதுவும் பட்ஜெட் செக்மெண்ட்ல நல்லாவே இருக்கும் அப்படின்ற அளவுக்கு வந்து அவங்க ஸ்பெசிஃபிகேஷனும் சரி அந்த மொபைலோட குவாலிட்டியும் சரி அந்த அளவுக்கு தான் இருக்கும். இந்த POCO X3 Pro எப்படி இருக்க போகுது, ஸோ இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன்லாம் 1-2 வந்து லீக் ஆயிருக்கு. அது எது மாதிரிலாம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த X3 Pro பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளே சைடு உங்களுக்கு POCO X3 எந்த மாதிரி இருந்ததோ அதே மாதிரி தான் இதுலயும் இருக்க போகுது. ஸ்பெஷலாக எதுவும் வந்து அவங்க சொல்லலை. அதே 120 Hz டிஸ்பிளே தான், அதே சைஸ்ல தான் வந்து கொடுக்க போறாங்க. AMOLED டிஸ்பிளே இல்லைன்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. நார்மல் LCD டிஸ்பிளே தான் இருக்க போதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. தென் இதுக்கு ப்ராசஸர், ஸோ இங்கே தான் ஒரு ஹைலைட்டு. POCO X3 விட ப்ராசஸர் சைடில் இந்த POCO X3 Pro வந்து இன்னும் நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப இந்த மொபைலில் Snapdragon 855 சிப்செட் வந்து வரலான்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. Snapdragon 855 ஒரு Flagship ப்ராசஸர். இதில் கேமிங் ஆகட்டும், டே டு டே டாஸ்கிங், வீடியோ எடிட்டிங், ஸோ எல்லாமே பக்காவாக வந்து ஹேண்டில் பண்ணும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் உங்களுக்கு எந்த விதமான குறையும் இருக்காது. மேக்ஸிமம் Snapdragon 855ல வந்து லான்ச் ஆகலான்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த POCO X3 Pro வந்து 4G தான் லான்ச் ஆக போகுதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கு பேட்டரின்னு பார்க்குறப்ப X3 மாதிரி தான் இதுலேயும் இருக்க போகுதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. மேபி 5100 mAh வரலான்ற மாதிரி இப்போதைக்கு லீக்ஸ் வந்துருக்கு. ஸோ இப்போ நான் சொல்லிட்டு இருக்க இந்த எல்லா லீக்குமே வந்து அஃபிஷியல் கிடையாது, ஜஸ்ட் ஒரு ரூமர் லீக் தான். தென் கேமரா சைடுன்னு வரப்ப இப்போதைக்கு வந்து லீக் படி 48 மெகாபிக்சலில் பேக் சைடில் குவாட் கேமரா செட்டப் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. 48 மெகாபிக்சல் ஏன்றது தெரியல, பிகாஸ் POCO X3ல 64 மெகாபிக்சலில் குவாட் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருந்தாங்க. கேமரா சைட் பேக் சைடில் வேற லெவலாக இருந்தது. பட் இந்த POCO X3 Proன்னு வரப்ப ப்ராசஸரில் அதிகமாக்கிட்டு கேமரா சைடு கம்மி பண்ணுற மாதிரி இப்போதைக்கு லீக்ஸில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் என்னன்றது தெரியல, அஃபிஷியலாக வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். இப்போதைக்கு வந்து நியூஸ் படி 48 மெகாபிக்சலில் பேக் சைடில் குவாட் கேமரா செட்டப் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் POCO X3ல கொடுத்தாதே 20 மெகாபிக்சலில் இதையும் வந்து கொடுக்க போகிறதாவும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. POCO X3 லான்ச் பண்ணுறப்ப அவங்களே சொல்லிட்டாங்க இது ஒரு கேமிங்காக நல்ல ஒரு ஆப்டிமைஸ் பண்ண ஒரு மொபைல்னு சொல்லிட்டு. ஸ்பீக்கர், சவுண்ட் குவாலிட்டி அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாமே பக்காவாக இருந்தது POCO X3ல. ஸோ இந்த POCO X3 Proவுமே கேமிங்காக நல்ல ஒரு ஆப்டிமைஸ் பண்ண ஒரு மொபைலாக தான் இருக்க போகுதுன்னு வந்து ரூமர்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு வந்த லீக்ஸ் இவ்வளோ தான். இந்த POCO X3 Proக்கு எத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்றது தெரியல, பிகாஸ் POCO X3 வந்தப்பவே இதுக்கு அடுத்த மாடல் X3 Pro வந்து எப்போ வரும்ன்ட்டு அப்பவே நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த நடுவில் இந்த கொரோனா டைம் அது அப்படின்லாம் வந்து நிறையா வந்து தள்ளி போயிடுச்சு. ஃபைனலாக இப்போ இந்த மார்ச்சில் லான்ச் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இதோடைய ப்ரைஸிங் எதுக்குள்ளே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 to 25,000 இதோடைய ப்ரைஸிங் வைக்கலான்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த POCO X3 பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதில் என்னென்ன மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன் வந்தால் நல்லா இருக்கும், உங்களுடைய ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ப்ளஸ் இந்த மொபைல் எந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்தால் ஒர்த்தாக இருக்கும் அதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இது மாதிரி உங்களுக்கு டெக்கில் நடக்கிற நிறைய அப்டேட்ஸ்லாம் உடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.